பார்த்த சிலையை உடைக்கணுங்கிறான், படத்தை கிழிக்கணுங்கிறான், அவர் மேல அவருடைய படத்து மேல அசிங்கப்படுத்தணுங்கிறான், சாயத்தை ஊத்தணுங்கிறான். ஸ்ரீரங்கத்து பக்கம் போனா பாத்தீங்கன்னா பெரியார் அவருக்கு பெரிய கனவா அவருடைய சிம்ம சுப்பனமா இருக்காரு. இப்படி பார்த்துட்டு எங்க பார்த்தாலும் பெரியார் பாக்குற உடனே அவன் என்ன சொல்றான்னா, பெரியார் சிலையை எடுத்தாகணும், நான் எடுத்து நான் வந்துட்டு பதவிக்கு வந்துட்டேன்னு சொன்னா நான் முதல் கையெழுத்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள சிலையை எடுக்கிறதா கையெழுத்து போடுவாரா அண்ணாமலை. பெரியார் இந்த நாட்டிலே யாருக்கு எதிராக பேசினார்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசினாரா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அல்லது படித்தவர்களுக்கு எதிராக பேசினாரா? பெண்களுக்கு எதிராக பேசினார்களா? பெண்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, இழிசாதி என்று சொல்லப்பட்டவர்களை இந்த நாட்டில் தெருவில் நடக்கக்கூடாது என்று சொன்னால் பார்ப்போம், அந்த பார்ப்போனுக்கு எதிராக பேசினார். இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். தந்தை பெரியார் அவர்கள் மறைந்து இன்றைக்கு 50 ஆண்டுகள் ஆகிறது. எங்களுடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல ஐயா அவர்கள் மறைந்து 50 ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் கூட பெரியார் என்ற பெயரை கேட்டாலே பார்ப்பனர்கள் பயந்து நடுங்குகிறார்கள், அஞ்சி ஒடுங்குகிறார்கள். பெரியார் படத்தை பார்த்தா பயப்படுறான், பெரியார் சிலையை பார்த்தா பயப்படுறான், பெரியார் பெயரை கேட்டா அலறான். ஏன்னு கேட்டா அவரு வாழும் போதும் அவர்களின் கண்களிலே விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருந்தார். அவர் செத்த பிறகும் 50 ஆண்டுகள் கழித்தும் கூட பார்ப்பனர்களை தூங்க விடாமல் அடித்துக் கொண்டிருக்கிறார். நாம பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையில நம்முடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும். யாருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கு, நம்முடைய எதிர் முகாமில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு நாம் நன்றி சொல்லி ஆகணும். நாம எந்த அளவுக்கு பெரியார மதிப்பு மரியாதையோட பேசுறோமோ அதை விட தாண்டி பெரியார் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்து பெரியார பார்த்த சிலையை உடைக்கணுங்கிறான், படத்தை கிழிக்கணுங்கிறான், அவர் மேல அவருடைய படத்து மேல அசிங்கப்படுத்தணுங்கிறான், சாயத்தை ஊத்தணுங்கிறான். ஸ்ரீரங்கத்து பக்கம் போனா பாத்தீங்கன்னா பெரியார் அவருக்கு பெரிய கனவா அவருடைய சிம்ம சுப்பனமா இருக்காரு. இப்படி பார்த்துட்டு எங்க பார்த்தாலும் பெரியார் பாக்குற உடனே அவன் என்ன சொல்றான்னா, பெரியார் சிலையை எடுத்தாகணும், நான் எடுத்து நான் வந்துட்டு பதவிக்கு வந்துட்டேன்னு சொன்னா நான் முதல் கையெழுத்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள சிலையை எடுக்கிறதா கையெழுத்து போடுவாரா அண்ணாமலை. நண்பர்களை பார்க்கிறான், இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் பார்க்கிறான், என்னடா இது அவர் சிலையை எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, யார் அந்த கிழவர், அவர் என்ன செய்தார் என்று நாம் சொல்லுவதை விட நேரா அந்த பசங்க இளைஞர்கள் புறா, மாணவர்கள் புறா என்ன பண்றாங்க, பொதுவான மனிதர்கள் புறா பெரியார்னா யாருன்னு சொல்லி யூடியூப்ல அடிச்சு பார்க்கறான். இப்படி அடிச்சு பார்க்கும் போது பெரியார் என்ன செய்தார் என்பது அங்கே பதிவாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை அங்கே பார்த்த பிறகு அந்த இளைஞர்கள், ஆகா இப்படிப்பட்ட இளைஞர், இப்படிப்பட்ட ஒரு கிழவன் தந்தை பெரியார் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறாரே, இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டோம் என்று மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக பெரியாரை பற்றிய தேடுகிறார்கள், அவருடைய ஆய்வுகளை பற்றி. அப்படி பார்க்கிற போதுதான் நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கட்சியை கடந்து, ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, மொழியை கடந்து பல்வேறு நிலைகளிலே பெரியாருக்கு ஆதரவு கரம் நீண்டு கொண்டிருக்கிறது சொன்னால், இங்க ஐயா சொன்னார்கள் பெரியாருடைய கொள்கைகளில் கடவுள் மறுப்பு ஒரு கொள்கை, அது ஒரு பகுதி, அதுதான். ஆனா பெரியார் இந்த நாட்டிலே யாருக்கு எதிராக பேசினார்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசினாரா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசினாரா? அல்லது படித்தவர்களுக்கு எதிராக பேசினாரா? பெண்களுக்கு எதிராக பேசினார்களா? நினைச்சு பாருங்க நீங்க. பெண்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, இழிசாதி என்று சொல்லப்பட்டவர்களை இந்த நாட்டில் தெருவில் நடக்கக்கூடாது என்று சொன்னால் பார்ப்போம், அந்த பார்ப்போனுக்கு எதிராக பேசினார்.
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பேசினார். பிற்படுத்தப்பட்டவர்களை படிக்க கூடாது, இவர்கள் படிப்பதற்கு உரிமை இல்லை, இவர்கள் படித்தால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய சமத்துவம் கெட்டுவிடும் என்று சொல்லி, தகுதி திறமை கெட்டுவிடும் என்று சொல்லி இவர்களை படிக்க விடாமல் வைத்திருந்தார்களே, அந்த மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பேசினார பெரியார், அது குற்றமா? நினைச்சு பாருங்க நீங்க. இப்படி இந்த மண்ணிலே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பெரியார் பேசியிருக்கிறார், பெண்களுக்காக பேசியிருக்கிறார். அடுப்பூரில் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டார்கள் ஆரிய பார்ப்பனர்கள். அந்த பெண்கள் படிக்க வேண்டும், ராணுவத்திலே சேர வேண்டும், காவல்துறையிலே சேர வேண்டும், வழக்கறிஞராக வர வேண்டும், நீதிபதிகளாக வர வேண்டும், ஆசிரியர்களாக வர வேண்டும் என்று பேசி உணர்ச்சி ஊட்டியவர் பெரியார்கள். பெண்களுக்கு அறிவு இல்லையா? அவர்களுக்கு ஆற்றல் இல்லையா? அவர்களுக்கு திறமை இல்லையா? வாய்ப்பு கொடுத்துப்பார், அறிவை அவர்களுக்கு இருக்கிற அறிவை சோதித்துப்பார் என்று பெரியார் பேசி உணர்ச்சி ஊட்டினார். அந்த பெரியாருடைய பேச்சின் தாக்கத்தின் காரணமாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டதன் விளைவாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவில் எத்தனை IPS அதிகாரிகள் பெண்களாக இருக்கிறார்கள், எத்தனை IAS அதிகாரிகள் பெண்களாக இருக்கிறார்கள், எத்தனை காவல்துறையிலே இன்றைக்கு மிகப்பெரிய DSPகளாக இருக்கிறார்கள், எத்தனை கலெக்டர் இருக்கிறார்கள். இவெல்லாம் எப்படி வந்தாங்க? யாரால வந்துச்சு? பெண்கள் யார் படிக்க வச்சது? யார் படிக்க விட்டது? வாசப்படியை தாண்டி வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னா பார்ப்பான். அது என்ன? பொட்டப்புள்ளிய போய் படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டா பார்ப்பான். ஆனா அவன் வீட்டுல இருக்கிற பொம்பளை எல்லாம் படிக்கிறதுக்கு வெளியூர் போனாங்க. அவன் வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் ஆத்தியரா படிச்சாங்க. அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் டாக்டர் படிக்கலாம், அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் விஞ்ஞானி ஆகலாம், அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் வக்கீல் ஆகலாம். ஆனா தாழ்த்தப்பட்டவருடைய பிள்ளைகளோ, பிற்படுத்தப்பட்டவருடைய பிள்ளைகளோ, அவர்கள் வீட்டு பெண்களும் அந்த பிள்ளைகளும் படிக்கவே கூடாது, படிக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை என்று சொல்லி மதத்தை காட்டி, கடவுளை காட்டி, சாஸ்திரத்தை காட்டி இந்த நாட்டிலே அவர்களின் வாய்ப்பை மறுத்தார்களா இல்லையா? மறுக்கப்பட்ட மக்களுக்கு மன்றாடினார் பெரியார், வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்காக வாதாடினார் பெரியார், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக பரிந்து பேசினார் பெரியார். இந்த வாய்ப்பை கொடுத்து பார், உன்னை விட பல மடங்கு உயர்ந்து காட்டுவார்கள் சொன்னார் பெரியார். இன்னைக்கு ஆயிருக்கா இல்லையா? நண்பர்கள் நினைச்சு பாருங்க. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார், அது வேற விஷயம். ஏன் சொன்னாருன்னு நான் பின்னால சொல்றேன். கடவுள் நீங்க ஒண்ணு கடவுளை கும்பிடுறதுனால நீங்க அந்த பெரிய மோட்சத்துக்கு நீங்க போறது இல்ல. மோட்சம்னு ஒண்ணு கிடையாது, நரகம்னு ஒண்ணு கிடையாது. அது ஏமாத்து வேலை, பித்தலாத்துன்னு சொன்னார் பெரியார். ஆனா இந்த நாட்டுல நீங்க கடவுளை கூட நீங்க கும்பிடும் போது கூட அது உங்க செவரி உங்க விருப்பம், அறிவு தெளிவு இருந்தா, உங்களுக்கு சிந்தனை தெளிவு இருந்தா அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கும்பிடாத விட்டு கூட உங்க விஷயம். அது யாரையும் போய் பெரியார் தடுக்கல. அவர் சொல்றார், இல்லை இந்த நாட்டு மக்களை இழிசாதிகளாக, கீழ்ஜாதியாக, ஆடு நடக்கிற தெருவிலே, மாடு நடக்கிற தெருவிலே, நாய் போகிற தெருக்களிலே, பன்றிகள் உலாவுகின்ற தெருக்களிலே, கோழி போற தெருவுல, குரங்கு போற தெருவுல, நாய் போற தெருவுல, பன்னி போற தெருவுல கூட மனுஷனை போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. அவன் தாழ்த்தப்பட்ட சாதிகளை பிறந்து விட்டான் என்பதற்காக, அவன் நாடா என்பதற்காக நாடக்கூடாத சமுதாயமாக வைத்திருந்தாங்க என்றுதானே கேட்டார் பெரியார். என்ன குற்றம்னு கேட்டாரு, ஏன் நடக்கக்கூடாதுன்னு கேட்டாரு, நடந்தா என்ன ஆகுன்னு கேட்டாரு. நடக்கிற உரிமை இல்லாம இருக்குமே, நமக்கு வாங்கி கொடுத்தது பெரியார் தானே. அந்த பெரியார் தான் சொல்றாரு நண்பர்களே. ஐயா சொன்ன மாதிரி 50 ஆண்டுகளுக்கு முன்னால 1973 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தியாகராய நகரிலே சென்னையிலே பேசுகிறார். 3 மணி நேரம் பெரியார் பேசுகிறார். அவர் பேசுகிற நேரத்திலே பெரியார் சொல்லுகிறார், இன்னைக்கும் நம்மளை சட்டப்படி, சாஸ்திரப்படி பாப்பா தேவடியா மக்களாக வச்சிருக்கிறாங்க. ஒரு சட்டம் என்ன தேவடியா மகன் சொல்றது? எனக்கு நீ அந்த பட்டத்தை தவிர என்ன கொடுத்த? நீ எனக்கு ராஜாவா இருக்கணும், நீ எனக்கு மகாராஜா ஆகணும். உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ 10,000 மைலுக்கு அப்பால் இருக்கிற, நீ பேசுற மொழி வேற, நான் பேசுற மொழி வேற, உன் பழக்க வழக்கம் வேற, என் பழக்க வழக்கம் வேற. பின்ன எதுக்கு நீ எனக்கு ராஜாவா இருக்கணும், மந்திரியா இருக்கணும், ஆட்சியாளரா இருக்கணும்? போ, மரியாதையா போயிடு, நாட்டை விட்டு போயிடு. இல்ல
நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஒரு சட்டத்துல சாதி பாதுகாக்கப்படுகிறது, ஒரு சட்டத்துல என்ன தேவையானு சொல்லுது. அதனால ஒரு சட்டத்தையும் கொடுத்துவேன், எல்லாத்தையும் கொடுத்துவனார் பெரியார். நான் ஏற்கனவே சட்டத்தை கொடுத்திருக்கேன், மீண்டும் சட்டத்தை கொடுத்துவனார் பெரியார். நண்பர்களை யோசித்து பார்க்க வேண்டும். பெரியார் ஒன்னும் பைத்தியக்காரர் இல்ல. நாட்டு மக்கள் மத்தியிலே பெரியார் பேசுகிறான்னு சொன்னால் அவருக்காக பேசல. இந்தியாவுல அவர் சொல்றாரு, ஒரு நாடு இருக்கணும்னா, அரசாங்கம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு சட்டம் தேவைன்னாரு. அந்த சட்டத்தை நான் கொளுத்த போறேன்னு சொன்னார். எதுக்காக கொளுத்த போறாரு? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவுல முதல் முறையா அரசியல் சட்டம் எழுதப்பட்ட பிறகு அந்த அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வருகிற போது அந்த சட்டத்தை பெரியார் விமர்சனம் செய்கிறார். ஏன் விமர்சனம் செய்யறாரு? எதுக்காக செய்யறாரு? அந்த அரசியல் சட்டத்தில் ஜாதி ஒழிக்கப்பட்டது என்று இல்லை,